இலங்கையினுடைய 15வது குடிசன மதிப்பீடு தற்பொழுது நடைபெற்று அதனுடைய விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. 2,17,03,170 பேர் இலங்கையில் வசிக்காங்க. இந்துக்கள் 12.06 வீதமும், இஸ்லாமியர் 10.07 வீதமும், கத்தோலிக்கர் 5.06 வீதமும், ஏனைய கத்தோலிக்கர் 1.3 வீதமாக காணப்படுது. திருமணம் ஆக போகிற ஆண்கள் இதை யோசிக்கலாம். இப்போ நீங்கள் பொதுவாக யோசிப்பீங்க, 100 பெண்களுக்கு 93 ஆண்கள் இருந்தால் இப்போ பெண்கள் அதிகமாக தான் இருக்குன்னு யோசிக்கலாம். அதிகமாக தான் இருக்கி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த 50-60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தான் இலங்கையில் அதிகமாக இருக்காங்க. அதாவது இந்த திருமண வயதுக்கு உள்ளிருக்கிற பெண்கள்ற கணிப்பீட்டின்படி இலங்கையினுடைய 15வது குடிசன மதிப்பீடு தற்பொழுது நடைபெற்று அதனுடைய விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆகவே இந்த காணொளியில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இலங்கையினுடைய குடிசன மதிப்பீடை பற்றி பார்க்க போகிறோம். எங்களோட சேனலுக்கு புதுசாக வராங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. குடிசன மதிப்பீடு அப்படின்னா என்னென்னு சொன்னால், இலங்கையில் 10 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த சனத்தொகையை எண்ணி மதிப்பீடு செய்வாங்க. இதுதான் இந்த குடிசன மதிப்பீடு. இது முதலாவது 1871ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 10 வருடங்களுக்கு ஒரு முறை இலங்கையில் எவ்வளவு மக்கள் இருக்காங்க என்றதை கணிப்பீடு செய்கிறதுக்காக மக்களை எண்ணுவாங்க. இப்போ 2001ஆம் ஆண்டு நடைபெற்று, அதுக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு நடைபெற்று, அதுக்கு பிறகு தற்பொழுது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் 2025 பிப்ரவரி வரைக்குமான சனத்தொகையை கணிப்பீடு செஞ்சு அதனுடைய ரிசல்ட் சொல்ல போனால் ஏன்னா அதுக்கான பெறுவர்கள், அதாவது அந்த எண்ணிக்கையை தற்பொழுது வெளியீடு செஞ்சிருக்காங்க. அதை உங்களுக்கு நான் என்னமாண்டு எவ்வளோன்னு சொல்ல போகிறேன். பதினஞ்சாவது குடிசன மதிப்பீடு இலங்கையில் வாழ்கிற மொத்த சனத்தொகையாக 21,763,170 என்று சொல்லி கணிப்பீடு செஞ்சிருக்காங்க. அதாவது நம்மட மொழியில் சொல்ல போனோம்னு சொன்னால் 2,17,03,170 பேர் இலங்கையில் வசிக்காங்க. 2014 2015 பிப்ரவரிக்குமான தரவுகளின்படி 2,17,63,170 பேர் இலங்கையில் வசிக்காங்க. 2012ஆம் ஆண்டு சனத்தொகையோட ஒப்பிடக்குள்ள 2024ஆம் ஆண்டு சனத்தொகையில் கிட்டத்தட்ட 1,43,733 பேர் அதிகரிச்சிருக்காங்க. இந்த 10 வருஷத்திலேயே 1,43,733 பேர் தான் அதிகரிச்சிருக்காங்க. அதாவது சனத்தொகை வளர்ச்சி வீதம் இலங்கையில் குறைவடைஞ்சுள்ளது. இப்போ சனத்தொகை அதிகரிச்சிருக்கு, அது அப்படி சனத்தொகை வளர்ச்சி வீதம் குறைவடைந்து நீங்கள் யோசிக்கலாம். அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது 2001ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு கணிப்பு செஞ்சாங்க. அந்த 2001ஆம் ஆண்டில் இருந்த சனத்தொகைக்கும் 2012 இருந்த சனத்தொகைக்கும் அதிகரிப்பு ஏற்பட்டாலும் அந்த அதிகரிப்பு ஏற்பட்ட வளர்ச்சி வீதம் 0.7. அதாவது 2001ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு கணக்கீட்டுக்கும் 2012ஆம் ஆண்டு கணக்கீட்டுக்கும் வளர்ச்சி வீதம் 0.7. இப்போ 2012ஆம் ஆண்டை விட இப்போ 2024ஆம் ஆண்டுக்கான சனத்தொகை வளர்ச்சி வீதம் 0.5 காணப்படுது. அப்போ அந்த வளர்ச்சி வீதம் குறைவடைஞ்சிருக்கு, சனத்தொகை கூடிருக்கு, ஆனால் வளர்ச்சி வீதம் குறைவடைஞ்சிருக்கு. அப்போ இலங்கையில் அதிக சனத்தொகை கொண்ட மாகாணமாக மேல் மாகாணம் காணப்படுது. மேல் மாகாணத்தில் 28.1% சனத்தொகையும், மிகவும் குறைந்த சனத்தொகை கொண்ட மாகாணமாக வடமாகாணம் காணப்படுது. வடமாகாணத்தில் 5.3% மொத்தத்தில் சனத்தொகை காணப்படுது. இப்போ இலங்கையில்
அதிக சனத்தையை கொண்ட மாவட்டம் எது என்று நீங்கள் யோசிக்கலாம். இலங்கையில் அதிக சனத்தை கொண்ட மாவட்டமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு கம்பகா மாவட்டம். இந்த கம்பகா மாவட்டத்தில் 2,433,685 பேர் காணப்படுறாங்க. அதாவது 24,33,685 பேர். அப்போ கம்பகா மாவட்டம் தான் இலங்கையில் அதிக சனத்தை கொண்ட மாவட்டமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இரண்டாவதாக கொழும்பு மாவட்டம் இன்னைக்கு இலங்கையில் சனத்தொகையில் 25வது இடத்துல இருக்கிற மாவட்டம் எதென்று பார்த்தோம்னா, அதாவது மிக குறைந்த சனத்தொகை கொண்ட மாவட்டம் என்று பார்த்தோம்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் காணப்படுது. முல்லைத்தீவு மாவட்டம் தான் மிக குறைந்த சனத்தொகை கொண்ட மாவட்டம். அங்கே 1,22,542 பேர் இருக்காங்க. இந்த வவுனியா மாவட்டத்தில் இந்த சனத்தொகை வளர்ச்சி வீதம் மிக மிக குறைய காணப்படுது. அதாவது போன தடவையை விட இந்த தடவை 0.1% தான் அதிகரிச்சிருக்கு. இலங்கையில் சனத்தொகை வளர்ச்சியில் முதலாவது நிற்கிற மாவட்டம் முல்லைத்தீவு. மிகவும் சனத்தொகை குறைந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்த வளர்ச்சி வீதம் 2.23 முல்லைத்தீவில் காணப்படுது. அதே மாதிரி மொத்த சனத்தொகை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதில் பௌத்தர்கள் 61.08 வீதமும், இந்துக்கள் 12.06 வீதமும், இஸ்லாமியர் 10.07 வீதமும், கத்தோலிக்கர் 5.06 வீதமும், ஏனைய கத்தோலிக்கர் 1.3 வீதமாக காணப்படுது. இப்போ பௌத்தர்கள் இலங்கையில் முதலாவது இடத்தையும் இந்துக்கள் 2வது இருக்காங்க. இந்துக்களோட சதவீதம் 12.06. இப்போ கடந்த காலங்களோட ஒப்பிடக்குள்ள சதவீதம் குறைஞ்சிருக்கு, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்துக்களோட எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்திருக்கு. குடிசன மதிப்பீட்டின்படி ஆண் பெண்களுக்கு இடையிலான விகிதம் 193 என்றவாறு காணப்படுது. அதாவது இலங்கையில் 100 ஆண்கள் இருந்தால் 93 பெண்கள் சராசரியாக இருக்காங்க. அதாவது 100 ஆண்களுக்கு 93 பெண்கள் தான் இருக்காங்க. இப்போ இதை யார் யோசிக்கணும்னு சொன்னால் திருமணம் ஆக போகிற ஆண்கள் இதை யோசிக்கலாம். இப்போ நீங்கள் பொதுவாக யோசிப்பீங்க 100 பெண்களுக்கு 93 ஆண்கள் இருந்தால் இப்போ பெண்கள் அதிகமாக தான் இருக்குன்னு யோசிக்கலாம். அதிகமாக தான் இருக்கி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த 50-60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தான் இலங்கையில் அதிகமாக இருக்காங்க. அதாவது இந்த திருமண வயதுக்கு உள்ளிருக்கிற பெண்கள்ற கணிப்பீட்டின்படி திருமண வயதுக்கு உள்ளிருக்கிற இந்த பெண்கள் குறைவாக காணப்படுறாங்க. ஆண்களோட ஒப்பிடக்குள்ள அங்கே பெண்களோட எண்ணிக்கை திருமண வயதுக்கு உட்பட்ட பெண்களோட எண்ணிக்கை குறைவாக காணப்படுது. ஆனால் மொத்தத்தில் இலங்கையில் பெண்கள் தான் அதிகமாக காணப்படுறாங்க. அது 50-60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தான் அதிகமாக காணப்படுறாங்க.